ஸ்கூல்ஸ்ல அட் ப்ரெசென்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் வந்துட்டு சாப்டர்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதுல என்ன கொஸ்டின்னா, ஃப்ரம் அ கிளாஸ் ஆஃப் 25 students, 10 are to be chosen from an excursion party. There are 3 students who decide that either all of them will join or none of them will join. In how many ways can the excursion party be chosen? அதாவது ஒரு கிளாஸ்ல 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்துட்டு 10 பேரு தான் எக்ஸ்கர்ஷன் பார்ட்டிக்கு கூட்டு போறாங்க. ஸோ இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, வந்தா 3 பேரும் வருவாங்க, இல்லைன்னா 3 பேரும் வரமாட்டாங்க. ஸோ அதுதான் என்னது, எய்தர் ஆர் மீனிங். வந்தா நாங்க 3 பேரும் வருவோம், இல்லைன்னா நாங்க 3 பேருமே வரமாட்டோம். ஸோ அப்போ இன் ஹவு மெனி வேஸ் கேன் எக்ஸ்கர்ஷன் பார்ட்டி பி சூசன்? ஸோ வந்துட்டு எக்ஸ்கர்ஷன் பார்ட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ 3 பேருமே வாராங்க. லைக் 3 பேருமே இல்லப்பா நாங்க 3 பேரும் வாரோம் அப்படின்னா, ஸோ 2 கேஸ் நம்மளுக்கு இதுல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னதுன்னா, all 3 students were attending. அப்போ நம்மளுக்கு கேஸ் 1 வரும். ஸோ கேஸ் 1 என்னன்னா, all 3 students என்ன பண்றாங்க, ஜாயின் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் தி எக்ஸ்கர்ஷன், ஜாயின் தி பார்ட்டி. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப அப்போ அந்த 25 பேர்ல 3 பேர் கன்ஃபார்ம். அதாவது 10லயும் 3 பேர் கன்ஃபார்ம், 25 பேர்லயும் 3 பேர் கன்ஃபார்ம். அப்பனா என்ன ஆயிடும், எனக்கு 22C7 கரெக்டா? ஏன்னா எனக்கு 22 ஸ்டூடெண்ட்ஸ்ல எனக்கு 7 பேர், ஏன்னா 7 பேர் நம்மளுக்கு இந்த 10 பேர்ல 3 பேர் வாரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு 7 தான் வரும். 10ல இருந்து ரிமைனிங் 3 போயிடுச்சு அப்படின்னா 7. அதே மாதிரி இப்போ கேஸ் 2ல என்னன்னா, all 3 students are not going for party. அதாவது அந்த 25 பேர்ல 3 பேரு பார்ட்டிக்கு வரல. அப்ப ஆப்வியஸா என்னது, எனக்கு 25ல 22 தான் வரும். C10. ஏன்னா 3 பேரு, இந்த 25 பேர்ல இருந்து 3 பேர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 10 பேரும் நான் எதுல இருந்து எடுப்பேன், இந்த 22 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து தான் எடுப்பேன். ஸோ இந்த ரிமைனிங் 10 ஸ்டூடெண்ட்ஸையும் நான் இதுல இருந்து எடுக்க முடியும், 22 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சின்ஸ் இதோட காம்பினேஷன்ஸ் பெருசா இருக்கிறதுனால நம்ம ஃபைனல் ஆன்சரா how many ways எழுதுறப்ப நம்ம வெறும் 22C7 plus 22C10 எழுதினா போதும். ஓகேவா? தேங்க்யூ.